கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 13 2026. ஓகே, நம்ம வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்ன, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு வீடியோ காணொளி போட்டிருந்தோம். அதில் அந்த மாதிரி எம்ஆர்விஆர், மிஸ்டர் விஆர் அப்படின்னா மூமெண்ட் ஃபார் ரெட்ரீவிங் ஓட்டர்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட், அதாவது இந்திய மக்களோட வாக்குரிமை சம்பந்தப்பட்ட இயக்கம். ஓகே, மீட்டெடுக்கும் இயக்கம், மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இயக்கம், அந்த இயக்கம் வந்து இப்போ தான் வந்து உருவாகக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கான ஒரு மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து இப்போ அடுத்து பெரிய அளவுக்கு எல்லாம் ஆலோசனை, அது கமிட்டி எல்லாம் போட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ விரைவில் வந்து அறிவிப்பு வெளிவரும், பெரிய அளவுக்கு வரும். இது வந்து ஒரு கட்சி மாதிரியோ எப்படி இல்லாமல் ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து யார், இந்த அமைப்புக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்னா, யாரும் சொந்தக்காரங்க இல்லை, மக்கள் அனைவரும் சொந்தக்காரங்கள் அப்படிங்கிறது. அதனால் இதை பற்றின இன்னும் கொஞ்சம் அந்த வந்தக்கூடிய பின்னூட்டம் ப்ளஸ் டீட்டெயிலுக்கு அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்காக இந்த காணொளி. நான் கசாலி டிகோட். வழக்கம் போல உங்கள் ஆதரவு, லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அது போக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. இது வந்து நிறைய பேருக்கு, நண்பர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, ஓட்டு போட ஆர்வமுள்ள, ஓட்டு போடக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த காணொலி வந்து சென்று சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளோட உரிமை வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்தால் மட்டும்தான் குரல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த குரல் ஸ்ட்ராங்காகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போது எம்ஆர்விஆர், அதை வந்து செல்லம் என்ன சொல்லு, மிஸ்டர் விஆர் அப்படின்னா மூமெண்ட் ஃபார் ரெட்ரீவிங், மீட்டெடுப்பு, ரெட்ரீவிங் ஓட்டர்ஸ் ரைட். நம்ம ஓட்டு போடைய வாக்காளருடைய உரிமையை வந்து மீட்டெடுக்கிறது எப்படி. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து ஏகப்பட்ட ஃப்ராட் நடக்குது, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நிறைய டீட்டெயிலெலாம் பேசியாச்சு. ஓகே, இப்போது இதுக்கு வந்து பின்னூட்டங்கள் பார்த்திங்கன்னா 340க்கு மேற்பட்ட பின்னூட்டங்கள், அதாவது கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கண்ணா அப்படின்னா கமெண்ட்ஸ். அதில் 99% மேலே, 99% மேலே 100% தான், 99% மேலே வந்து எல்லாம் பாசிட்டிவான கமெண்ட். எல்லாருக்குமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ ஆதங்கம் இருக்குது. அதாவது நம்மளுடைய வாக்கு வந்து பறிபோகிறது, நம்முடைய வாக்கு வந்து திருட்டு போகிறது அப்படின்ற ஆதங்கம் இருக்குது. அந்த ஆதங்கத்தை முன்னாடி வந்து ஜெனரலாக வெளியில் மக்கள்கிட்ட, டீ கடையில், வெளியில் போய் பேசுகிற இடங்களில் சிலர் வந்து ஒப்பீனியனுக்காக எடுப்போம் இல்லையா, அப்போ வந்து கேட்டிருக்கோம். அவங்களுக்கு வந்து இவிஎம் மேலே பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஆனால் நான் போட்ட இந்த ஒரு காணொலியில் 340 பேருக்கு மேலே பாசிட்டிவான கமெண்ட் போடணும். அவங்களோட ஆதங்கம் என்ன, நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு. கண்டிப்பாக வெகு விரைவில் அறிவிப்பு வரும், டீட்டெயில் வரும். ஃபோன் நம்பரு, இமெயிலு, வாட்ஸ்அப்பு, எல்லா விதமான ரூட்லேயும் வந்து அப்புறம் உங்களை வந்து பதிவு பண்ணுறதுக்கு டிஜிட்டலாகவும் எல்லா இடத்துலையும் வரும். ஓகே, அதுக்கான வேலை நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் என் கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கமெண்ட்டை வந்து சொல்லிடலாம். எவ்வளோ ஒரு எரிச்சலோடு இருந்தாங்கன்னா, அப்படின்னா ஒரு வெங்காயமும் வேண்டாம், முதல்ல வந்து இந்த இவிஎம்மை தூக்கி போட்டு நம்ம வந்து வாக்குச்சீட்டு முறை வரணும், வந்தால் தான் ஜனநாயக முறை வேணால், இது வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சரியாக இருக்கும். சும்மா வந்து இஷ்டத்துக்கு வேறு எதுவுமே வேண்டாம், இவங்களை தூக்கி போட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து எழுதியிருக்காங்க, அவ்வளோ தூரமாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு காமெடியாக ஒரு இதை சொல்லியிருந்தாங்க, கலைஞர் எலக்ட்ரானிக் துறையை வளர்த்தார், அதன் பலனை ஸ்டாலின் அனுபவிக்கிறார் அப்படின்னு. அப்படி இல்லை, அதாவது அறிவியல் இருக்கு இல்லையா, அதை வந்து வளர்கிறத யாரும் தடுக்க முடியாது. வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை வந்து நம்ம பயன்படுத்தணும். அது ஒருத்தர் சொல்லுவார்ல, அதாவது எப்படின்னா, நமக்கு வந்து இவிஎம் வந்து பிரச்சனை இல்லை, இவிஎம்மை கையாளுற ஆட்கள் தான் பிரச்சனை. மனுஷன் தான் எப்போவுமே தப்பாக இருப்பாங்க. ஏற்கனவே முன்னாடி அடிக்கடி சொல்லக்கூடிய கோட்டு, ஜி நாகராஜனோட கோட்டு, மனிதன் என்பவன் மகத்தான சல்லிப்பயல். அது இவிஎம்மாக இருக்கட்டும், ஓட்டுச்சீட்டாக இருக்கட்டும், அது முன்னாடி ஓட்டு பெட்டி வந்து தூக்கிட்டு போய் வேற குத்தி கொண்டு வந்து போடுறதா இருக்கட்டும், அப்படின்னு எல்லா நேரத்திலும் வந்து இந்த மாதிரி தவறுகள் நடந்துகிட்டே இருந்தது. தவறோட அளவு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 5%, 2%, 1% அப்படின்ற தவறு இப்போ பார்த்தா 20%, 30%. யாரை வந்து ஜெயிக்க வைக்கணும், யாரை ஜெயிக்க வைக்க வேணான்ற அளவுக்கு அவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க இல்லையா. அப்போது மனிதர்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு நாங்கள் போடுற ஓட்டு கரெக்டாக தான் போட்டிருக்கோம். அந்த ஓட்டு கரெக்டாக எங்களுக்கு வந்து திமுகவோ, தாவேகாவோ, அண்ணா திமுகவோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் நாம் தமிழர் கட்சி எதுவுமே பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் வரட்டும். நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச யாரோ அவங்க ஓட்டு போடுறோம். மாதம் வந்ததில் யார் அதிகமாக இருக்காங்கிறத
ரியலாகவே அதிகமாக இருக்கிற ஆட்கள் வந்து ஜெயிக்கட்டும். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், திமுக ஜெயிச்சிருச்சு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்சது தாவேக்கா. ஆனால் திமுக வந்து பெருவாரியான இடத்துல ஜெயிச்சிருக்கு, பெருவாரியான மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க. ஒருவேளை திமுக வந்து தோத்துருச்சு, தாவேக்கா ஜெயிச்சிருச்சு, அப்போ பெருவாரியான மக்கள் தாவேக்கா விரும்புகிறாங்க. அவங்க 5 வருஷம் வந்து நல்ல ஆட்சியாக இருந்தால் தொடரட்டும், இல்லை அப்படின்னா அடுத்த கட்ட வேற ஆள் வரட்டும், அப்படிங்கிறதான் ஜனநாயகம். அதை விட்டு போட்டு முதல்லையே பிளான் பண்ணி திடீர்னு எஸ்ஐஆர் கொண்டு வருவாங்களாம், திடீர்னு வந்து பேரெல்லாம் நீக்குவாங்களாம். இப்போ பெரிய காமெடி பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒருத்தர் வந்து கர்நாடகாவில் எம்பி தேர்தலில் போட்டி போட்ட ஒருத்தர், அப்புறம் ஊர் பூரா இந்தியா முழுக்க, அப்புறம் வெளிநாடு வாழ்கள் இந்தியர்களுக்கு முழுக்க எல்லாத்துக்கும் அறிமுகமான நடிகர் பிரகாஷ்ராஜ், அவர் பேரை நீக்கியிருக்காங்க. அப்போ இந்த எஸ்ஏஆர் வந்து என்ன வெங்காயம் சொல்கிறாங்கல்ல, நம்ம பெரியார் பாஷையில் சொல்கிறேன்னா போங்க இது என்ன பெரிய வெங்காயம் அப்படின்னு. இந்த எஸ்ஏஆர் வந்து எவ்வளோ கேடுகட்டத்தனமானது, கேவலமானது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு இது போதாத அவர் வந்து வீடியோ போட்டு கிழிச்சு எடுத்துருக்கிறாரு. அது பெரிய வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எஸ்ஏஆர்ன்ற பேரில் வந்து ஏகப்பட்ட, அதுவும் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட, அதாவது 25 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் உள்ள பெண்களோட வாக்கு, குறிப்பிட்ட நிறைய இடங்களில் பெண்களோட வாக்கு வேறு நிறையா குறைச்சிருக்கீங்க. காரணம் அது வந்து இந்த மாதம் 1000 ரூபா, அப்புறம் கடைசி நேரத்தில் ஒரு 5000 ரூபா வாங்கின மக்கள் வேறு வழி இல்லை, சரி ஓகே அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு போட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, உதயசூரன் போட்டாச்சுன்னா அப்புறம் வந்து மற்றவங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் எஸ்ஆரில் குறைச்சிருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வருது. இது எல்லாமே நான் வந்து வெளியில் படித்தது பார்த்தது எல்லாமே ஓகே இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாம் வந்து 99% பேருக்கு மேலே வந்து இது இவிஎம் வேண்டாம் அப்படின்னு இருக்கா. இது எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் முதலில் ஆர்எஸ்எஸ் என்னும் நச்சு பாம்பை ஒழித்தாக வேண்டும். அது முன்னாடி இது சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ்ங்கிறது வந்து ஒரு என்ன சொல்ற பெரிய அமைப்பு, ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணாத, பதிவு பண்ணாத ஒரு அமைப்பு. ஒரு பதிவு பண்ணாத அமைப்பு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்னா அது வந்து என்னது சொல்கிறது. ஓகே, அப்புறம் இன்னொரு சொல்லியிருக்காரு, அந்த ஞானேஷ்க்கு மட்டுமல்ல அந்த சமூகத்திற்கே ஜனநாயகமே பிடிக்காது. வாக்குச்சீட்டு பழைய முறை தேவையில்லை, ஆனால் நாம் போடும் சின்னம் மட்டும் பிரிண்ட் நன்றாக அழியாமல் பல வருடம் இருக்க வேண்டும். அதேபோல் நாம் போடும் சின்னம் பிரிண்ட் ஆகும்போது நாம் பார்க்கும்படியாக விழ வேண்டும். அந்த சின்னம் மட்டும் பிரித்து எண்ணினால் 2 நாட்களில் எண்ணிவிடலாம். அதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும். நாங்களும் போராட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அது பலவிதமான கமெண்ட்டு. நீதிபதிகள் தேர்தல் ஆணைய விஷயத்தில் தவறான நீதி கொடுப்பதாக மக்கள் பேசுகிறார்கள். காரணம் என்னென்னா, அந்த நீதிபதிக்கு கவர்னர் பதவி கிடைக்குது ஓய்வு பெற்ற பிறகு. இதனால் இந்தியாவில் நீதியை கேட்க பெறுவது அது அரிது. மக்கள் புரட்சியில் அதை அடித்து ஒழிச்சிடலாம் அப்படின்னா, அப்படி இல்லைன்னா கேஸ் போட்டு நீதிகள் புரிய வைக்கணும். எல்லா பயிலும் கள்ள பயிலாக இருக்கான்னு மக்கள் பேசுகிறார்கள். அது கள்ள பயிலாம் திருட்டு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறேன்னா, நீதி அரசியல் உண்மையாக செய்வாங்க என்ற நம்பிக்கையில் அவங்கக்கிட்ட விளக்கம், என்ன விளக்கம், ஆதார் ஐடியோ ஓட்டர் ஐடியோ சேர்க்கணும். 2வது டிவி பேரில் உள்ள சின்னம் யாருக்கு போகிறேன்னு, எந்த தொகுதியில் சின்னத்துக்கு போட்டோம் அப்படிங்கிற விவரத்தோடு போகிறோடைய ஃபோட்டோவும் பதிவாக வரும்போது ஒரு சீட்டாக வரணும், அவருடைய காப்பி அவன் மொபைலுக்கு போகணும். இது இல்லாமல் அப்படின்னு நிறைய டீட்டெயில் வந்து நிறையா கொடுத்துருக்கிறார். ஓகே, இந்த மாதிரி அதாவது இந்த ஒரு பின்னூட்டத்தில் அது நிறைய படிக்கலை, ஒரு ஓவராலாக படித்து பார்க்குறோம். அது சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, உங்கள் விளக்கம் மிகவும் தெளிவாக உள்ளது. உங்கள் மாதிரி நல்லவர் தான் உதவி செய்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும். ஏன் வந்து உங்கள்னு சொல்கிறீங்க? அப்படி இல்லை, நாம்னு சொல்லி பழகுங்க. அதைத்தான் நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னது. இந்த இயக்கம், இந்த அமைப்பு வந்து மக்களுக்கான இயக்கம். நமக்கு ஒற்றை நோக்கம் மட்டுமே, இவிஎம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும். நாம் போடுற வாக்கு யாருக்கு போகுதுங்கிறது கடைசி வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அந்த உறுதிப்படுத்தப்படணும்னா இப்போ இருக்கிற நடைமுறை கரெக்ட் இல்லை. அவங்க வந்து சிப்பில் எல்லாம் தேய்ச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 5% மட்டும் எண்ண முடியுமா, அது வந்து 3 மாதம் கழிச்சு எண்ணுவாங்களாம். தெர்மல் பிரிண்ட் பண்ணிவிட்டு 40 நாளில் வந்து அழிஞ்சு போகுமா, ஆனால் 3 மாதம் கழிச்சு தான் எண்ணுறதுக்கு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் மிஷின் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் வந்து இந்த இப்போ இது கொளத்தூரில் வந்து காமெடி பண்ணாங்களே 3 மாதம் கழிச்சு எண்ணெய் வச்சு, அதுக்கப்புறம் வந்து அதில் இப்போ இது ஓகேயா இருக்கா, அதுலேயே வந்து பிரச்சனையாகி இதெல்லாம் நடந்துச்சு.
அது கேட்குறது யார்? சரி இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்லேயே வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டு பிடிச்சிட்றாங்க. அது இப்போ வந்து முன்னாடி அப்பாவை வந்து கேஸ் போட்டார், தோத்த உடனே மார்ஜினில் தோத்துன்னு கேஸ் போட்டார். அந்த கேஸை போச்சு அடுத்து அவர் ஜெயிச்சு சபாநாயகர் ஆனதுக்கப்புறம் வந்து தீர்ப்பு வருது. அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பு வந்து அதான் ராமாய வயசுக்கு வந்தானே வராட்டேன்னா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் எதுக்கு முன்னுரிமை கொடுத்து கரெக்டாக உடனே வேணுமோ அதெல்லாம் வேணும். இந்த மக்கள் வாக்கு திருடப்படக்கூடாது அப்படின்னா இதுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க ஆக்சுவலாக, நாங்கள் வந்து இதெல்லாம் எண்றதுக்கு வந்து மாதக்கணக்காகன்றாங்கல்ல. எல்லாரும் சிரிக்கிறாங்க. மாதக்கணக்கான என்னையா மாதக்கணக்காக போகுது? இதுக்கு முன்னாடிலாம் வாக்குச்சீட்டு வந்து இன்றைக்கி வேணால் 100 கோடி வாக்காளர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 70 கோடி இருந்தாங்க, 60 கோடி இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு நாளில் 1.5 நாளில் எண்ணி முடிக்கலையா? ஏன் திடீர்னு வந்து இப்போ மட்டும் என்ன பண்ண எண்றதுக்கு நம்ம நாட்டில் வந்து ஆளே இல்லையா? இவ்வளோ வாக்காளர் இருக்கும்போது எண்றதுக்கு வந்து அதிகாரிகள் அப்புறம் வந்து அவங்களுக்கு துணை நிறைய பேருக்கு நியமிக்க முடியாதா? ஏன் வாக்குச்சீட்டு வந்தால் பெஸ்ட்டு. ஒருவேளை இதெல்லாம் வந்துருச்சு, இனிமேல் வாக்குச்சீட்டுலாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை சொன்னால் அதுக்கு ஆல்டர்னேட் தான் நம்ம சொல்கிறது. நம்ம என்ன அந்த அமைப்பில் இது சொல்கிறது என்ன, அதில் வந்து லேசர் பிரிண்ட் போடு, அதை எண்ணு. ஏன்னா இதை எண்ண மாட்டோம், இதை மட்டும் வந்து அப்படி அமைக்க விட்டு இவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவோம். சொல்லிவிட்டு அப்படியே போட்டெல்லாம் பூட்டி வச்சுருவோம். அப்புறம் 40 நாள் வந்து எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி 70 நாள் 70 நாள் எரேஸ் பண்ணிடுவோம், சொல்லி முடிஞ்சு அப்படின்னா இப்போ என்ன விஷயத்துக்கு பண்ணுறீங்க? 5 வருஷம் இருக்கணும் அது. அதுக்கப்புறம் இடையில எந்த டவுட் வந்தாலும் எப்போ வந்து கோர்ட் வந்து போட்டால் 2-3 மாதத்துக்குள்ளே வந்து 2 மாதத்துக்குள்ளேயே கொடுக்கணும். என்ன உடனே எண்ணணும். சப்போஸ் இது வந்து டவுட் இருக்கா, இது வந்து இப்போ எம்எல்ஏ வந்து தோத்த எம்எல்ஏ 2வது இடத்துல இருக்கிறவங்களோ 3வது இடத்துல இருக்கிறவங்களோ வந்து இப்போ கேஸ் போட்டாங்களா, ஒரு வாரத்தில் கொடுக்க வேண்டியதானே. கொடுத்து இந்த மாதிரி வந்து திரும்ப உடனே எண்ணுங்க, எண்ணி பார்த்துட்டு தப்பாக இருக்கா அந்த தப்பை வந்து சரி பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இது வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கு முனைப்பாக வேலை நடக்குது. அப்புறம் இதில் என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அந்த அமைப்பு ரீதியாக அமைப்புலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மாநிலம், மாவட்டம், தாலுகாலேருந்து எல்லாம் வந்து மக்கள் கையில் இருக்கும். இவிஎம் எங்களுக்கு வேண்டாம், இப்போ நடைமுறை வந்து எங்களுக்கு ஒப்புதல் இல்லை அப்படின்னு இதை மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இது வந்து இங்கே ஆரம்பிக்கிறது தமிழ்நாட்டிலேருந்து மொத்த இந்தியாவுக்கும் பரவுது. ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து தமிழ்நாட்டுக்கான அமைப்பு மட்டும் இல்லை, இது இந்தியாவுக்கான அமைப்பு, இந்திய ஒன்றியத்துக்கான அமைப்பு. ஸோ இந்த அமைப்பில் வந்து ஏற்கனவே நான் சொன்னது தான், பெரும்பாலான கட்சிகள் வந்து ஆர்வம் காமிக்குது. ஒரே ஒரு கட்சியை தவிர, அது எந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. அப்படி சொன்ன உடனே பின்னூட்டத்தில் போட்டுருவீங்க, என்ன கட்சின்னு போட்டுருவீங்க. ஸோ ஒரே ஒரு கட்சியை தவிர மற்ற அத்தனை கட்சிகளும் இந்த இவிஎம் ஒழிப்பில் வந்து ஆதரவு காமிக்குது. இவிஎம் ஒழிப்பு என்ன, சரி இப்போ ஞானேஷ்குமார் என்ன சொல்லணும், அவர் திட்டுறோம் எப்போவுமே, தேர்தல் ஆணையர் இப்படி அவர் கடைசி வரைக்கும் அவர் மேலே யாரும் கேஸ் போட முடியாது, ரிட்டையர்ட் ஆனாலும் கேஸ் போட முடியாது, சாகர வரைக்கும் வந்து அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. அப்படின்னா அவர் என்ன கடவுளா, அல்ல கடவுளோட பிரதிநிதியா? அவர் நேரடி இறங்கி வந்துட்டாரா? ஒரு அமைப்பால் ஒரு இந்திய ஜனநாயக அமைப்பால் கிடைச்ச பதவி. அவர் ஒரு சாதாரண மனிதர். ஓகே, அவருக்கு ஒரு பதவியில் இருக்கார், அவ்வளோதான். இந்த ஒரு பீரியடு டென்யூர் முடிஞ்சிச்சு அப்படின்னா பதவி விட்டு போக போகிறார். அந்த டென்யூரில் இருக்கும்போது தவறு பண்ணால் அந்த தவறு பண்ணுறது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வேணும் அப்படிங்கிறது தான். அவருக்கு மட்டும் வந்து நல்ல தூக்கியெல்லாம் கொடுப்பாங்களாம், அவர் வந்து என்ன வேணாலும் வந்து இஷ்டத்துக்கு வந்து தப்பு பண்ணுவாங்களாம், யாருமே கேஸ் போட முடியாதான். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சந்தேகம் இருக்குன்னா சந்தேகத்தை நிறுத்த பண்ண மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் எதை பேசினாலும் இதை பற்றி பேசினா அங்கே பிரதம மந்திரியாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், அங்கே யாருமே இதை பற்றி வாயை திறக்க மாட்டாங்களாம். அப்போது இவிஎம் பற்றி இதால் தான் நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறாங்க. இதையும் தாண்டி ஓகே மக்கள் மூவ்மெண்ட்டாக வந்து ஓகே இதுக்கு வந்து ஒரு அமைப்பு எல்லா சட்ட ரீதியாகவும் மக்கள் போய் சேரக்கூடிய அளவுக்கு பரப்புரை ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் வேகமாக பரவி போகும்போது தான் இது பெரிய அளவுக்கு பேசுபொருளாக வந்து நமக்கு இவிஎம் மேல் நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு வந்து வாக்குச்சீட்டு வேணும், இல்லை இதில் வந்து என்ன சேஞ்சஸ் வந்து மொத்த மக்களாலையும் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி மொத்த மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வேணும். பிரிண்ட் வந்து தெர்மல் பிரிண்ட்டு கூடாது, அதாவது 40 நாளில் அழியக்கூடிய பிரிண்ட் கூடாது.
எத்தனை வருஷமானாலும் அழியாமல் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வரைக்கும் அழியாமல் இருக்கலாம். ஓகே, லேசர் பிரிண்ட்டு, அந்த லேசர் பிரிண்ட்டு போடும்போது நம்பரு, சீரியல் நம்பர் போடணும். அப்புறம் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி, அது போக எண்ணும்போது நீங்கள் டிஜிட்டல் எண்றீங்க, இதையும் கம்பல்சரியாக எண்ணி ஆகணும். இப்போ முன்னாடியெல்லாம் மடித்து நிறையா இருக்கும், அதை வந்து ஒவ்வொரு பெட்டியிலும் போட்டு அப்புறம் கடைசி எண்ணுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது அப்படி இல்லை, இது தனி பெட்டி, சீல் வச்சிடலாம். அப்புறம் இந்த இவிஎம் மிஷின் அதையும் பேட்டரி கழட்டி விட்டு சீல் வச்சிடலாம். எண்ண போகும்போது ரெண்டையுமே எடுத்து ஒன்றா வச்சு, இது வந்து எப்படின்னா ஒரு சஜஷன், நான் வந்து இப்படி தான் பண்ண சொல்ல வர்றேன், சஜஷன் ஒன்றா வச்சு இதை வந்து பட்டணாமிக்கு யாருக்கு என்னென்ன சின்னத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ இதை வந்து என்றதுக்கு வந்து 2 பேர் 3 பேர் போதும், ஒரு இதுக்கு 2 பேர் இருந்தால் போதும். எடுத்து மலை பிரித்து போட்டு எல்லாத்தையும் எண்ணி முடிச்சிடலாம். இது எவ்வளோ நேரம் ஆகுது? முன்னாடியாவது பெருசாக வாக்குச்சீட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், எல்லா சின்னத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு சின்னத்தில் நம்ம ஸ்வஸ்திக்கு சின்னம் வந்து குத்துற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அப்படி இல்லை, பிரிண்ட் ஆகி விழுது, அதை பூரா பிரித்து போடுவோம். ஒருவேளை ஒரு சீட்டில் வந்து இன்னொரு சீட்டு ஒட்டி இருந்துச்சுன்னா, இது ஏதாவது 1 2 டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா திரும்ப எண்ணிட போகிறோம், அவ்வளோதான். அது இது எல்லா இடத்துலையும் தேவைப்படாது. ஆனால் ஒரு 10 12 15 சொல்லி வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த இடத்துல இருந்து ரீஎலெக்ஷனோ அல்லது வேறு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற, அப்போ இது தவறு நடந்திருக்கு. அப்போ இது இப்போ தவறு செய்கிறதுக்கு இப்போ யோசிப்பாங்கல்ல, இப்போ நம்ம தவறு பண்ணோம்னா இதில் வந்து இந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் நம்ம தவறு பண்ணிட்டோம்னா இது வந்து கரெக்டாக காட்டி கொடுத்துரும். அப்போ கரெக்டாக காட்டி கொடுத்தா இதுக்கு வித்தியாசம் வந்துச்சுன்னா ஏன் வித்தியாசம் வருதுன்னு கேள்வி வரும். அப்போ தேர்தல் ஆணையம் வந்து தலை தொங்க போட்டுக்கிட்டு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவங்கள அக்கௌண்டபிலிட்டி, இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறணும் அப்படின்னு வந்தால் தான். ஏன்னா அது இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னு சொல்கிறோம். அது இண்டிபெண்டன்ட் பாடியே வந்து இந்த அளவுக்கு நாசப்படுத்தி வச்சுருக்காங்க இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள். நம்ம வந்து எப்படின்னா, நமக்கு காங்கிரஸ் பிஜேபி அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் இவ்வளோ இது பண்ணுறாங்களா, அதை நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம். ஏன்னா நான் போடுற ஓட்டு வந்து யாருக்கு போடுறனோ அது வந்து கரெக்டாக போய் சேரணும். நான் ஓட்டு போடுற வாக்காளர் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. மக்கள் வாக்கு யாருக்கு போடுறாங்க, மெஜாரிட்டி யாருக்கு போடுறாங்களோ அவங்க ஜெயிக்கணும். அது இல்லாமல் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து தேர்தல் கமிஷன், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு எல்லாத்தையும் வளைச்சி போட்டு, அப்புறம் இடி இந்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து முடிவை அறிவிக்கிறதுக்கு இல்லையா, அது வந்து கூடாதுங்கிறதா ரொம்ப முக்கியமானது. இதில் பின்னூட்டம் வந்து நிறைய வாசிக்க நினச்சேன். அதில் வந்து நிறைய வளவன் எக்கச்சக்கமாக வந்து ஆதங்கத்துக்கு பூரா நிறைய கொட்டியிருக்காங்க. அதனால் அதை வந்து ஃபுல்லாக வாசித்தோம்னா இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் இதாக போகும், அது போர் அடிச்சிடும். வேண்டாம், இது செய்தி அவ்வளோதான். எல்லாருக்கும் இவிஎம் வேண்டாம்னு தோணுது. சிலர் சஜஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஒரு வெங்காயம் வேண்டாமியா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் இவிஎம் தூக்கி போட்டு நீங்கள் வந்து பழைய வாக்குச்சீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு அது சொல்கிறாங்க. என்ன வேணாலும் அது எப்படின்னா, பொதுமக்களுக்கான ஆதங்கத்தை வந்து நாம் புரிஞ்சுக்கிறோம். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நான் எப்படி ஜாயின் பண்ணுறது? அதனால் உங்களுக்கு அடிக்கடி வந்து இது சம்மந்தமான அப்டேட்டுகள் வந்து நம்ம காணொலியில் வரும், வெளியிலையும் வரும், அந்த அமைப்பு ரீதியாகவும் பெருசாக வரும், ப்ரெஸ் மீட்டு வரும், எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெரிய அளவுக்கு அறிமுகமே ரொம்ப பெருசாக வரும், எல்லாருக்கும் போய் சேரும். எல்லாரும் இதில் உறுப்பினர்களாக, எல்லாரும் இதை வந்து ஓங்கி குரல் கொடுக்குற ஆட்களாக, இந்த அமைப்பு வந்து மக்களுக்கான அமைப்பு. இதில் வந்து தேர்தலில் போட்டி போடுறது அது வேறு எதுவும் இல்லை. இந்த அமைப்புக்கு வந்து ஒற்றை கோரிக்கை மட்டுமே. ஓகே, அது என்ன? எங்கள் ஓட்டு வந்து திருடப்படக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கை. அதுக்கு என்ன உண்டோ அதை நோக்கி நம்ம பயணம் வந்து நகரும் அப்படிங்கிறதான். ஸோ இது எப்படியும் வந்து பெரிய அளவுக்கு மக்கள் மூவ்மெண்ட்டாக மாறுன்ற நம்பிக்கை இருக்குது, வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குறோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.